நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஸ்ரீவி விஷுவல் டெக். நான் உங்கள் ரமேஷ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் ட்ரேஸ் கேமிங் அப்படின்ற சேனல்லேருந்து எப்படி தமிழில் க்ரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த லாக்டவுன் டைமில் வந்து நிறையா சேனல் க்ரியேட் பண்ணியிருக்காங்க நம்ம ஸ்ரீவி விஷுவல் டெக் மாதிரியும். அவங்களுக்கெல்லாம் முக்கியமான அவங்க வீடியோக்கு முக்கியமான பகுதியும் அவங்க தமிழில் தான் இருக்கும். ஏன்னா அவங்க வீடியோக்கு உயிர் கொடுக்குறதே அந்த தமிழ் தான். அந்த தமிழ் வந்து நம்ம மொபைல்லேயும் எப்படி சூப்பராக க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் அவங்கவுங்க வச்சிருக்க எடிட்டிங் ஆப்ஸில் க்ரியேட் பண்ணுவீங்க. பட் நான் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் சஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டர் தான். கைன் மாஸ்டரில் எல்லா விதமான எடிட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு தமிழ் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் சூப்பராக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களோட கைன் மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆலோன்னு எல்லாமே கொடுக்க சொல்லும். நீங்கள் ஃபஸ்ட் டவுன்லோட் பண்ணிருப்போம். ஆலோ ஆப்ஷன் எல்லாமே கிளிக் பண்ணிக்கோங்க. ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். சைடில் உள்ள இந்த நடுவில் உள்ள இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ரேஷியோ வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. 16:9 தான் நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன், அதனால் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே உள்ள இந்த மீடியா ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லேயர் கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியா ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த இமேஜ் வந்து தமிழுக்கு செட் பண்ண விரும்புகிறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த இமேஜ் சூஸ் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இந்த இமேஜ் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அதை ட்ராக் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சைடில் உள்ள இந்த பிளாங்க் ஸ்பேஸில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைப் பண்ண போகிறோம். இது வந்து இந்த பிளாக் கலர் எனக்கு வேணாம், அதனால் திரும்ப நான் லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு மீடியா கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. என்ன கலர் உங்களுக்கு சைடில் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஆஷ் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்பேஸுக்கு எதுவுமே கரெக்டாக இந்த மாதிரி ட்ராக் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் நம்ம இப்போ வந்து டெக்ஸ்ட்டு டைப் பண்ண போகிறோம். சைடில் உள்ள இந்த லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் இண்டிக் கீபோர்டு தான் யூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி இதை பற்றின ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் தம்ப்நெயில் அப்படின்னு நான் ஒரு ஃபஸ்ட் டைப் பண்ணிக்கிறேன். எல்லாமே ஒரேடியாக டைப் பண்ணாதீங்க, ஏன்னா அப்புறம் இடம் பத்தாது. அதுக்கப்புறம் கிளிக் பண்ணிட்டு இதை கரெக்டாக ஏற்ற மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு இந்த கலர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த இடத்துல ஆரஞ்சு சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி ஃபாண்ட் வேணும் அப்படின்றத இதை ஒரு வாட்டி கிளிக் பண்ணிட்டு இந்த ஏஏ அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி லெட்டர்ஸ் வேணும் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அகைன் லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் தமிழில் டைப் பண்ண போகிறேன், ஐ மீன் தங்கிலீஷில். இப்போ நான் இந்த மாதிரி இதை கரெக்டாக ட்ராக் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு கலர் நம்ம இப்போ சூஸ் பண்ணிக்குவோம். அதே மாதிரி இதுக்கு ஃபாண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. திருப்பி டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் இங்கே எவ்வளோ லெட்டர்ஸ் கொடுக்க விரும்புகிறீங்களோ அத்தனை வாட்டி நீங்கள் இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு ஒன்றுக்கு ஒரு கலர் கொடுங்க. ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்கள் லெட்டர்ஸ் வந்து ஹைலைட்டாக தெரியும். உங்களுக்கு இஷ்டமான கலர் இங்கே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த கலர் வேணால் நான் திருப்பி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கீழே லாட்டின் அப்படின்றதுல ஏதாச்சும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான ஃபாண்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை கரெக்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே நீங்கள் எதுவும் கீவேர்ட்ஸ் கொடுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா திருப்பி லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாச்சும் கொடுத்துக்கலாம். ஆக நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணணும் அப்படின்னா அந்த ஏபிசி அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி இங்கிலீஷில் வந்துடும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே புரியும், அந்த கூகுள் இண்டிக் கீபோர்ட் பற்றின வீடியோ. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ட்ராக் பண்ணிவிட்டு
இந்த இடத்துல இதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளோட தம்ப்நெயில் ரெடி ஆச்சு. அதுக்கப்புறம் சைடில் உள்ள இந்த பாக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கேப்சர் அண்ட் சேவ் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இமேஜ் வந்து உங்கள் கேலரியில் சேவ் ஆகிரும். நீங்கள் இதை வந்து தம்ப்நெயிலாக ஃபிக்ஸ் பண்ணி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி ஈஸியாக தம்ப்நெயில் நம்ம கைன்மாஸ்டர் ஆப்லேயே க்ரியேட் பண்ணுறது, மொபைல்லே ஈஸியாக எப்படி தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத சூப்பராக பார்த்துட்டோம். ஸோ இந்த தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு திருப்பி ரிப்ளை பண்ணுறேன். இதுக்கு நீங்கள் நம்ம ஸ்ரீவி விஷுவல் டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்ரீவி விஷுவல் டெக்கோட நிறைய சோஷியல் மீடியா ஐடிஸ்லாம் நான் கீழே கொடுத்துருக்கேன், அதெல்லாம் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.